ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்சிகானேதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நான் ஈவினிங்கே ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ நான் சில் பண்ணிட்டு இருந்தேன் சோஃபால பார்த்தா ஹாயா. ஓகே, இப்போ வந்து நான் வந்து குளிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். நான் இப்போ வந்துட்டேன். ஸோ வந்து குளிச்சு முடிச்சு வந்துட்டேன். இப்போ வந்து நான் என்னோட டீயோட இப்போ வந்து தலை சீவிட்டு தென் பார்க் கிளம்ப வேண்டியது தான். இப்போ ஜாலியாக இருக்கேன் பார்க். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க் போகிறதுனால ரொம்ப ஜாலி. செம்ம போர்லாம் படுத்து ஃபோனை நோண்டிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப போர் அடிக்குது. சமையல் கட்டுக்குள்ளே போனால் சரி ஓகே பீஸா தோசை பண்ணலான்னு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு கடலை மாவு வந்துச்சு. அதையும் தயிரையும் ஒரே ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி மூஞ்சில் அடிச்சுக்கிட்டக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து லைட்டாக ஒரு க்ளோவோட நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளும் இதே ஜாலியாக போட்டுட்டாச்சு. யாரும் பயந்துடாதீங்க. தென் இப்போ வந்து பீஸா தோசை பண்ண போகிறேன். பீஸா தோசை பண்ணுறதுக்குள்ளே இது காஞ்சிரும். அதுக்கப்புறமேட்டு கழுவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். ஓகே, நான் போய் பீஸா தோசை பண்ணிவிட்டு காட்டுறேன். வெட்டிட்டு இருந்த எண்ணெய் ரவுண்டுன்னு சொல்லி ஜாலியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே திருப்பி வெங்காயம் வெட்ட வேலைக்கே போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வெங்காயத்தை பாதியிலே விட்டு போயிட்டால. இதில் வேறு என்னோடய ஃபேஸ் பேக்கையும் வேறு அழிச்சிட்டு போயிட்டாங்க. வாட் டு டூ? ஓகே பரவாயில்ல, இப்போ போய் வெங்காயம் வெட்டி தோசை போட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, எப்படியோ அந்த கஷ்டப்பட்டு என்னோட பீஸா தோசையை ரெடி பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இதுதான் என் பீஸா தோசை. பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குல்ல. பட் இதில் நான் வெறும் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். சீஸெல்லாம் போட்டுக்கனால ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு பீஸா மாதிரி தான் இருக்குது. சைஸில் நார்மல் தோசை மாதிரி தான் இருக்குது. நார்மல் தோசை மாதிரி தான் இருக்குது. உள்ளார பார்ப்போம் மெயின் பிக்சர் எப்படி இருக்குங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஓகே, பாய். குட் நைட், see you. டாடா.